பிக் பாஸ் நேயர்களுக்கு வணக்கம். யார் பெத்த பிள்ளையோ இப்படி உளறிக்கிட்டு இருக்கே அப்படின்ற மாதிரி நம்ம சௌந்தர்யாவோட நிலைமை இருக்கு. ஏன்னா காலையில இல்ல அவங்க வந்ததுலேருந்தே எப்போதுமே முத்து மேல ஒரு வன்மத்திலே இருக்கிறாங்க. அதை இன்னைக்கு மார்னிங் ஆக்டிவிட்டிலயும் காட்டுனாங்க. ஸோ முத்து ஒரு பாயிண்ட்ல கதற விட்டுட்டார். கடைசியா, "இல்ல முத்து நீ இண்டிவிஜுவல் கேம் தான் விளையாடுற முத்து. நீ தான் கரெக்ட் முத்து. மத்தவங்க தான் முத்து உமக்கு" அப்படின்ற ரேஞ்சுக்கு சௌந்தர்யா கதறி ஓடுனாங்க. அது என்ன சம்பவம் அப்படின்றத பார்க்கலாம். ஸோ மார்னிங் ஆக்டிவிட்டில ஒரு கேள்வி கேட்கப்பட்டது. என்ன அப்படின்னா, இவங்க இந்த பிக் பாஸ் வீட்டுக்குள்ள வரும்போது இப்படி இருந்தாங்க. ஆனால் அதுக்கப்புறம் அப்படி மாறுனவங்க. தன்னை உள்ள வரும்போது ஒரு மாரி ப்ரொஜெக்ட் பண்ணிக்கிட்டாங்க. பட் அவங்களோட ட்ரூ ஃபேஸ் இதுதான் அப்படின்ற மாரி மாறுனவங்க யாருன்னு கேட்குறாங்க. ஸோ இதுக்கு நான் ஃபர்ஸ்ட்டா என்னோட மைண்ட்ல ஸ்ட்ரைக் ஆனது சௌந்தர்யா. ஏன்னா சௌந்தர்யா வரும்போது பர்சனலா நான் சொல்றேன், என் பார்வையில நான் சௌந்தர்யாவை தான் அப்படி நினச்சேன். ரொம்ப இன்னசென்ட்டான பொண்ணு. அவங்க ஒரு தடவை எல்லாரையும் கூப்பிட்டு வச்சு பேசும்போது, "எனக்கு உங்கள மாதிரி பேச தெரியாது. வார்த்தைகள் கோர்வையா வராது. உங்களோட அந்த ஐடியாலஜிலாம் எனக்கு தெரியாது. பட் நான் இப்படி தான்" அப்படின்ற மாதிரி ரொம்ப இன்னசென்ட்டா அவங்க ஒரு சில இடங்கள்ல அழுதுருக்காங்க. பல இடங்கள்ல வந்து, "எனக்கு பேச தெரில மச்சான். எல்லாரும் என்னை இப்படி பார்க்குறாங்களே மச்சான். எனக்கு என்ன பண்ணணும்னு தெரில" அப்படின்னு அந்த பொண்ணு அழுகும்போது, நானே அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணி எவ்வளோ வீடியோ போட்டிருக்கேன். பாவம் அவங்க இன்னசென்ட். அவங்களுக்கு இந்த கேம் ஆடவே தெரியல. பாவம் அவங்கள ஸ்கூல்லலாம் வந்து அவங்க ஸ்கூல் படிக்கும்போது எல்லாரும் அவங்கள புல்லி பண்ணி அவங்களுக்கு ஒரு இன்ஃபீரியர் ஃபீல் இருக்குது அப்படின்னு எவ்வளவோ ஃபீல் பண்ணேன். ஆனால் இப்போ புள்ளி பண்ணுது பாருங்க அந்த பொண்ணு எல்லாரையும். தனக்கு பேச தெரில, பாயிண்ட்டை ஒழுங்காக வைக்க தெரில அப்படின்னா வெவ்வே அப்படின்றதாகட்டும், இல்லை கத்துறது, "ஆமாம் நான் அப்படி தான் பண்ணுவேன், எனக்கு தோணுச்சு நான் பேசுவேன், எனக்கு தோணுச்சு நான் பேசுவேன்" அப்படின்னு கத்துறது. ஸோ இந்த மாதிரி அடுத்தவங்களை மாக் பண்ணிட்டு இருக்காங்க. உங்களை ஒருத்தர் கலாய்ச்சி உங்களை டவுன் பண்ணியிருக்காங்க அப்படின்னா, அதையே திருப்பி நான் பண்ணுறேன் அப்படின்னு பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ அதை தான் கேமாக வச்சு அவங்க பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இப்படி என்னோட பார்வையில் இன்னசென்ட்டாக நடிச்சு இன்னைக்கு இன்னசென்ட் டு இரிட்டேட்டிங்காக மாற்றின கண்டஸ்டன்ட் சௌந்தர்யா. ஸோ ஒரு பார்க்குறவங்களுக்கு சௌந்தர்யோட ப்ரோக்ரஸிவ் நல்லா இருக்கு. ஏன்னா வந்ததுலேருந்து ஒருத்தர் மிக்சர் சாப்பிட்டுட்டு இருந்தாலும் நமக்கு பிடிக்காது. வந்ததுலேருந்து ஓவரா ஸ்ட்ராட்டஜி பண்ணிட்டு இருந்தாலும் நமக்கு பிடிக்காது. ஸோ எக்ஸாக்டாக அவங்க கேமை எடுத்துகிட்டு போகிறான்ற ரேஞ்சுக்கு அவங்கள காமிச்சுக்கிறாங்க. அண்ட் அதே மாதிரி தான் அருண் வந்ததுலேருந்து ஒரு பிபி ரொம்ப பாசக்கார பையன் அப்படின்ற மாதிரி பாச பிணைப்புன்ற ரேஞ்சில் ரொம்ப ஸ்வீட்டாக எல்லாருக்கிட்டையும் ரொம்ப கைண்ட் ஹார்ட்டடாக இருந்த பர்சன். வைல்ட் கார்டு என்ட்ரி, அந்த வைல்ட் கார்டு என்ட்ரி வரும்போது ஒரு இன்டர்வியூ எடுக்கும்போது தான் இவன் இந்த அளவுக்கு பேசுவானே பலரும் யோசிச்சாங்க. ஸோ இவ்வளோ நாள் மிக்சர் சாப்பிட்டுட்டு இருந்தவன் இப்போ தான் கேம் ஆடுறான் அப்படின்ற ரேஞ்சுக்கு அவரோட கேம் அப்படி டிசைன் பண்ணியிருக்கார். லைக் முதல் 2 வாரங்கள் மக்கள்கிட்ட எந்த ஒரு ஒப்பீனியனுமே இருக்கக்கூடாது. பட் அதுக்கப்புறம் நம்மளை கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம வெளியே காட்டிக்கணும் அப்படின்னு தன்னை வந்து ஒரு புள்ளின்னு யாரும் சொல்லிடக்கூடாது, தனக்கு ஒரு நேம் வச்சிடக்கூடாது, நான் மாக் பண்ணுறேன்னு நீங்கள் சொல்லாதீங்கன்னு அவரோட ஸ்டாண்டில் அவர் ரொம்ப ஸ்ட்ராங்காக நிற்கிறாரு. ஸோ இந்த அளவுக்கு முத்து, ஸோ இந்த அளவுக்கு அருண் பேசுவானா அப்படின்றத காமிச்சிருக்காரு. ஸோ அருணும் சரி, வெளியே இருந்து நம்ம முன்னாடி பார்த்ததுக்கும் இப்போ பார்க்குறதுக்கும் நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்குது. ஸோ அதை நிறைய பேர் சொன்னாங்க. அது விஷால் ஆகட்டும், இல்லை சத்யா, இவங்க எல்லாருமே எப்படி சொன்னாங்கன்னா, அவன் வந்து ஒரு பாசக்கார பையன், போர் வீரன் மாதிரி முன்னாடி நிற்பான் அப்படின்னு பார்த்தா இப்போ ஒரு கமாண்டர் மாதிரி அவன் எங்களுக்கு முன்னாடி நிற்க ஆரம்பிச்சிட்டான். அந்த அளவுக்கு நாங்கள் அருணோட டிஃப்ரென்ஸை பார்க்குறோம் அப்படின்னு வந்து விஷால், சத்யா இவங்கெல்லாம் சொன்னாங்க. அண்ட் முத்து வந்துட்டு அன்ஷிதாவை சொன்னார். அதாவது 7 வாரங்களாக நான் வந்து ஒரு அன்பை செலுத்துகிற ஒரு அன்னை தெரேசா அப்படின்ற மாதிரி இருந்த அன்ஷிதா இன்னைக்கு வந்து நான் பொறிக்கடலாம் சாப்பிட வரலடா, போட்டி போட வந்திருக்கேன்ற ரேஞ்சுக்கு நேற்று அந்த பொம்மை டாஸ்க் விளையாண்டாங்க இல்லையா, செம்மையாக இருந்தது. ஏன்னா பல தடவை அன்ஷிதா கேம் விளையாடலன்னு சொன்ன முத்துக்குமரன் நானே தான் இன்னைக்கு சொல்கிறேன், அன்ஷிதா இந்த அளவுக்கு ஒரு கேம் விளையாடிருக்காங்க. ஸோ அன்ஷிதாவோட அந்த சேஞ்ச் பார்க்குறக்கு நல்லா இருக்குது. பாசமாக இருந்தவங்க இப்போ போட்டி பயங்கரமாக போடுறாங்க அப்படின்னாரு. அண்ட் ஜெஃப்ரி வந்து ராணவ சொன்னார், இவர் ஏதோ இண்டிவிஜுவலாக சூப்பராக விளையாடுவார்னு பார்த்தா இப்போ மொக்கையாக உட்காந்துருக்காருங்க அப்படின்னாரு. அண்ட் அதை ரயானும் ராணவும் தான் சொன்னார். ஆனால் ரயான் சொன்னது சூப்பராக இருந்தது. எனக்கு ரயானை பிடிக்கவே பிடிக்காது. இப்போலாம் ரீசெண்ட் டேஸில் அவர் வரும்போது செம்மையாக இருந்தது. இந்த பையன் ஒரு பாயிண்ட் பேசினாலும் தெளிவாக பேசுகிறான் அப்படின்னு. அதே மாதிரி இன்றைக்கும் ஒரு பாயிண்ட் தான் சொன்னார். இப்போ ராணவ் வந்து எல்லாரையும் கான்ஃபிடன்ஸை உடைப்பேன்னு சொன்னார். ஆனால் இன்றைக்கி நமக்கு அவருக்கு கான்ஃபிடன்ஸ் கொடுக்கணும் அப்படின்ற ரேஞ்சுக்கு இருக்காருன்னாரு. சூப்பராக அழகாக முடிச்சு விட்டுட்டு போயிட்டார் ராணவ. வந்த அன்னைக்கு நான்லாம் உங்கள் கான்ஃபிடன்ஸை உடச்சி வேறு லெவலில் கேம் விளையாட வேண்டாம், அந்த ரேஞ்சுக்கு பில்டப் கொடுத்துட்டு இப்போ அவன் தான் கான்ஃபிடென்ட்டே இல்லாமல் உட்காந்துருக்கான் அப்படின்னு செஞ்சு விட்டார் ரயான். சூப்பராக இருந்துச்சு. ஆனால் ரயானோட அனலைஸ் ரொம்ப அழகாக இருக்கும். அவரோட கேம் ஸ்பிரிட் நல்லா இருக்கும். அவரோட கேம் பிளே எல்லாமே நல்லா இருக்கும். ஒரே ஒரு மைனஸ், அவர் சௌந்தர்யா அண்ட் ஜாக்லின் கூட சேர்ந்து அவரோட நேமை பயங்கரமாக ஸ்பாயில் பண்ணிடுறாரு. அவரோட இண்டிவிஜுவாலிட்டியை இவங்கெல்லாம் ஓவர் ஷேட் பண்ணிடுறாங்க. அவரோட இண்டிவிஜுவாலிட்டி அவர் காட்டினார்னா அவர் சூப்பராக விளையாடுவார். அவருக்கு ஒரு நல்ல அனலைசிஸ் இருக்குது. கேமோட ஸ்பிரிட், அவருக்கு நல்ல அனலைசிஸ், கேம் ஸ்பிரிட், அந்த கேம் பிளேலாம் சூப்பராக இருக்குது. இப்போ நேற்று தர்ஷிகாவை வந்து அவுட் பண்ணதுக்கு, அந்த முதல் மேட்ச் விளையாடும் போது தர்ஷிகாவை அவுட் பண்ணதுக்கு மெயின் ரீசன் ரயான் அண்ட் ஜாக்லின் தான். ஸோ பிக் பாஸ் அதை வந்துட்டு இல்லை முடியாது, அதை நம்ம கேன்சல் பண்ணிட்டு ரீமேட்ச் கொடுப்போம் அப்படின்னதும் உடனே போய் ரயான் தர்ஷிகா கிட்ட சாரி சொன்னார். சாரி, இது வந்து ஒரு கேம் தான், நாங்கள் தெரியாமல் பண்ணிட்டோம் அப்படின்னு. ஸோ எந்த இடத்துல கேம் ஆடணும், அந்த பொம்மையை கையில் இருக்கிற வச்சிருக்கோம் அவ்வளோ டிஃபெண்ட் பண்ணி அவ்வளோ பேசினார். ஆனால் அதுக்கப்புறம் ரொம்ப சாஃப்டாக இறங்கி இது கேம் தான் எடுத்துக்காது அப்படின்ற ரேஞ்சுக்கு போனார். ஸோ ரயானோட கேரக்டர் நல்லா இருக்கும். பட் அவர் மட்டும் இண்டிவிஜுவலாக விளையாண்டார் அப்படின்னா சூப்பராக டாப் 5 அந்த பையன் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது.
பட் வாய்ப்பில்லை ராஜா, அவர் எப்போதும் போல் ஜாக்லின், சௌந்தர்யா அப்படின்னு சுற்றிட்டு இருக்க வேண்டியதான். அண்ட் எல்லாருமே அவங்கவுங்க பாயிண்டில் யார் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. ஆனால் 2 பேருக்கு தான் புரியுதா புரியலையா, நம்ம எதுக்கு வந்தோம் என்ன பண்ணுறோன்னு புரியாத ரேஞ்சுக்கு 2 பேர் எந்த கேள்விக்குமே ஒழுங்காக பதில் சொல்லாத 2 பேர் நம்மளோட ரஞ்சித் அண்ட் சௌந்தர்யா. ரஞ்சித்தை கேட்டதுக்கு அவர் விஷால் பேரை சொன்னார். சரி, என்னதான் விஷால் பேரை சொல்லுவார்னு பார்த்தா, நான் வந்ததுலேருந்து அவனை பார்த்துட்ருக்கேன், ஜாலியாக ஃபன்னாகவே இருக்கான், முதல் வாரம் அப்படி இருந்தா, 2வது வாரம் அப்படி இருந்தா, 4வது வாரம் 5 அப்படி, 6வது வாரம் எல்லாமே இப்படியே இருக்கான் அப்படின்னு. அப்போ முத்து கேட்குறாரு, சார் இது என்ன அப்படின்னா, அவன் இப்படி இருந்தவன் எப்படி மாறிட்டான்னு சொல்லுங்கள் சார் அப்படின்போது, எதுக்கு மாறணும், அவன் அவனாக இருக்கான், எனக்கு அதுதான் பிடிச்சிருக்கு அப்படின்றார். சார் உங்களுக்கு புரியுதா இல்லைங்களா சார், உங்களுக்கு டாஸ்கே அதுதான் அப்படின்னா அவருக்கு அது புரிஞ்சுக்காம, நான் ஒருத்தரை ரொம்பலாம் அப்படிலாம் ஆராய்ச்சி பண்ண மாட்டேன், அவன் அவனாக இருக்கிறான், எனக்கு அதுதான் பிடிச்சிருக்கு, நீயா இருக்கண்ணா அப்படின்றார். ஸோ அவர் உளறிட்டு போயிட்டாரா. அடுத்ததாக உளர வந்துட்டாங்க நம்ம சௌந்தர்யா. எப்போ போகிற முத்து 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 முத்து, எங்கள் வீட்டு பைப்பில் தண்ணி வரல, முத்து காரணம், என் முகத்தில் ஒரு பிம்பிள் வந்துருச்சு, முத்து காரணம் அப்படின்ற மாதிரி எல்லாத்துக்கும் முத்து தான் அந்த பொண்ணு வாயில வரும் போல இருக்கு. ஸோ சௌந்தர்யா என்ன சொல்றாங்க அப்படின்னா, அவன் வந்து ஒரு டீம் பிளே காமிச்சான். முதல்ல அந்த பாய்ஸ் கேங் கூட இருக்கும்போது, குரூப்பாக விளையாடும் போது அவனோட டீமை வச்சு அவன் பிளே பண்ணான். ஆனால் அவங்கள நல்லா யூஸ் பண்ணிக்கிட்டான். யூஸ் பண்ணிட்டு இப்போ அவன் இண்டிவிஜுவலாக அவங்க வச்சு கேம் விளையாடுறான். என்னம்மா நீ சொல்கிற, டீமாக விளையாண்டான். ஆமாம், முதல்ல நம்ம டீமாக இருந்தோம், டீமுக்காக விளையாண்டோம், இப்போ இண்டிவிஜுவலாக இருக்கிற அவன் இண்டிவிஜுவலாக விளையாடுறான், இதில் என்ன தப்பு இருக்குது அப்படின்னு புரியல. மறுபடியும் சொல்லு, நான் எப்படி இருந்தேன், மறுபடியும் இப்போ நான் எப்போ மாறினேன், அதை என்ன மாறி இருக்கேன் அதை சொல்லு அப்படின்னு கேட்கும்போது, இல்லை நீ டீமாக விளையாடும் போது இண்டிவிஜுவாலிட்டி காட்டினேன், இப்போ நீ இண்டிவிஜுவலாக விளையாடும் இண்டிவிஜுவாலிட்டி காட்டுற, அப்போ நான் இண்டிவிஜுவலாக தான் விளையாண்டேன்னு சொல்கிறேன், என்னோட மாற்றம் என்ன அப்படின்னு. அவங்களுக்கும் புரியல, இருக்கிறவங்களுக்கும் புரியல. ஒரு பாயிண்டில் ஜாக்லின், அங்கே இருந்து நீ ஏமா அசிங்கப்படுறேன்ட்டு நீ சொல்லி முடிச்சிடல, நீ வந்துரு அப்படின்ட்டாங்க. சரியா, இது முடிஞ்சு போச்சு, ஏதோ அந்த பொண்ணு வளரிட்டு போயிடுச்சு. அதுக்கப்புறம் இந்த டாஸ்க்கை முடிச்சதுக்கப்புறம் நம்ம முத்துக்குமரன் கூப்பிட்டு வச்சு, என்ன நீ சொன்ன உனக்கும் புரியல, கேட்ட எனக்கும் புரியல, நான் என்ன வந்துட்டு என் கேமை வந்து நான் என் டீம் வச்சு என்ன நான் யூஸ் பண்ணிக்கிட்டேன் சொல்லு பார்ப்போம் அப்படின்போது, இல்லை நீ முதல்ல வந்து டீமாக விளையாண்ட, உன் டீமுக்குள்ளே உன்னோட தாட்ஸை நீ வந்து தெளிச்சிட்டு இருந்த, எல்லாத்தையும் வந்து உன்னோட தாட்ஸ் தான் அவங்களுக்கு சொல்லிட்டு இருந்த. ஓகே, அதனால எனக்கு என்னமா பயன்? முத்து தெளிவாக கேட்டார். என் டீமுக்கு நான் வந்து ஒரு ஐடியா கொடுக்குறேன், அதை அவங்க எடுக்கிறாங்கன்னா என்னோட இண்டிவிஜுவல் யூஸ் அதில் ஏதாவது இருக்கா, என் டீமுக்கு எது நல்லதோ நான் அதை சொல்கிறேன், அதை அவங்க கன்சிடர் பண்ணி அது நல்லதாக இருந்தால் அவங்க அக்செப்ட் பண்ணிக்குவாங்களே தவிர எனக்கே அவங்க பண்ண போகிறாங்க. இப்போ அதனால் எனக்கு என்னமா யூஸ் இருக்குது? இப்போ நாமினேஷன் ஃப்ரீ பாஸ் இப்போ இத்தனை வாரங்கள் வந்திருக்கும், 7 வாரங்கள் வந்திருக்கும். நான் வந்து ஒருத்தரை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுறதா இருந்தால் நான் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணி அந்த நாமினேஷன் ஃப்ரீ பாஸை 4 தடவை எனக்கு வாங்கியிருக்கலாமே. நான் பேசுகிறேன், எனக்காக நான் விளையாடுக்கிறேன் அப்படின்னு சொன்னால் என் டீமை நான் அழகாக கன்வின்ஸ் பண்ணி 4 தடவை நாமினேஷன் ஃப்ரீ பாஸ் நான் தானே வாங்கியிருக்கணும். நான் வாங்கவே இல்லையே எந்த இடத்துலையுமே. நான் மற்றவங்களுக்கு விட்டு கொடுத்து தானே போயிருக்கேன். என் டீமுக்காக நான் பேசுகிறேன், ஒரு விஷயம் நல்லா இருந்தால் அவங்க அக்செப்ட் பண்ணுவாங்க, இல்லைனா அதை விட்டுருவாங்க அப்படின்போது, இல்லை நான் வேற ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். அந்த பொண்ணுக்கு எங்கே யோசிச்சு சொல்ல தெரியும். ஆனந்தி சொன்னது அப்படியே சொல்கிறாங்க. அன்னைக்கு நீ தானே ஆரம்பிச்ச, அன்ஷிதாக்கு யாரெல்லாம் ஓட்டு போடுறீங்க, சாச்சினாக்கு யாரெல்லாம் ஓட்டு போடுறீங்க அப்படின்னு நீ ஆரம்பிச்சல, அப்படி நீ எல்லாரும் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுறல அப்படின்னு. அப்படியே பார்த்தாலும் நான் சாச்சினாக்கு செகண்ட் பொசிஷன் வேணும்னு தானமா நான் கேட்டேன். நான் மற்றவங்களை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுறதா இருந்தா, முத்து சொல்கிறேன், நான் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுறதா இருந்தா நான் சாச்சினாக்கு செகண்ட் ரேங்க் கொடுக்கணும்னு சொன்னேன். அப்போ எல்லாரும் செகண்ட் ரேங்க் தானமா கொடுத்துருக்கணும். செகண்ட் ரேங்க்ல நான் சொன்ன சாச்சினா 4th ரேங்க் வந்திருக்கா அப்படின் போது நான் எங்கம்மா இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுறேன் அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டாரு. ஐயோ, செருப்பால் அடிச்ச மாதிரி இருக்குது நம்ம சௌந்தர்யாக்கு. என்ன பதில் பேசணுன்னே தெரிய மாட்டேங்குது. பாவமாக இருக்குது. ஏன்டா இப்படி அசிங்கப்படுற, டெய்லி யார்கிட்டயாவது அசிங்கப்படுறதே வேலையாக போச்சாடான்ற மாதிரி தான் இருக்குது சௌந்தர்யோட நிலைமை பார்க்க. சரி, என்னதான் நீ சொல்ல வர? அப்போ நான் எங்கே இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுறேன்? நான் என் டீமுக்கு நான் ஒரு ஐடியா கொடுக்குறேன், ஆனால் அந்த ஐடியா வச்சு இண்டிவிஜுவலாக எனக்கு எந்த யூஸும் கிடையாது. நான் சொல்கிறத யாரும் வந்து கேட்கறதும் கிடையாது. அவங்களுக்கு எது பர்ஃபெக்டாக இருக்கோ அதை தான் அவங்க பண்ணிட்டு இருக்காங்க. அப்புறம் எப்படி நான் கேம் விளையாடுறேன் நீ சொல்கிறேன் போது, அம்மா 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 அப்போது நீ கரெக்டாக இண்டிவிஜுவலாக தான் விளையாடுற, அவங்க எல்லாரும் தான் மக்கா இருக்கிறாங்க அப்படின்ட்டாங்க. அவனுங்களும் மக்கு கிடையாது, அவங்களுக்கு என்ன தோணுதோ அதை தானே செய்கிறாங்க அப்படின்போது, ஆமாம், ஆனால் நீ ஃபஸ்ட்டு டீமாக விளையாண்ட, உன் டீமை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணி விளையாண்ட, இப்போ நீ வந்து இண்டிவிஜுவலாக விளையாடுற அப்படின்போது அதுதானமா கான்செப்ட்டு. முதல்ல பாய்ஸ் வர்சஸ் கேர்ள்ஸுன்ற கான்செப்ட் இருந்துச்சு, நான் டீமுக்காக விளையாண்டேன், இப்போ என்னோட இண்டிவிஜுவல் கேம் விளையாடுறேன், அப்போ நான் என் கேமை விளையாடுறேன் நீ சொல்கிறியா அப்படின்போது, ஆமாம் நீ உன் கேமை தான் விளையாடுற அப்படின்னு மண்டையை சொல்லி ஆரம்பிச்சிட்டாங்க. போ பைத்தியமே அப்படின்ற மாதிரி நான் முத்து ஒரு பாயிண்ட்டில், சரி இதுக்கு மேலே நான் ஏதாவது மாற்றிக்கணும்னு தோணுச்சுன்னா நீங்கள் வந்து என்கிட்ட சொல்லுங்கள் சௌந்தர்யா அப்படின்னாரு. எனக்கு உன்ன மாதிரிலாம் பேச தெரியாது முத்து அப்படின்போது, உனக்கா பேச தெரியாது அப்படின்னு அந்த மனுஷா உடனே தீபக், பவித்ரா, மஞ்சரி வாங்க எல்லாரும் வாங்க, இந்த பொண்ணுக்கு பேச தெரியாது, இந்த பொண்ணுக்கு ஒரு கருத்து வைக்க தெரியாது, டிஃபெண்ட் பண்ண தெரியாதுன்னு சொல்கிறாங்க. அப்படி அப்படின்போது எல்லாரும், அவள் ஊரே விற்று வேலையில் போட்டுருவா, அவள் கிடையாதுப்பா அப்படின்னதும், உனக்கா பேச தெரியாது, நீ தான் சூப்பராக பேசுகிற, நல்ல எக்ஸ்ப்ளனேஷன் கொடு,
கொடுக்குற, இதுக்கு மேலேயும் நான் ஏதாவது தப்பு பண்ணுறேன்னா என்கிட்ட வந்து சொல்லு அப்படின்ட்டு, சரிங்க சார் அப்படின்ற மாதிரி மண்டையாட்டிட்டு பால்வாடி பிள்ளை மாதிரி சௌந்தர்யா போயிட்டாங்க. இந்த அழகா இருக்க பொண்ணுங்களுக்கு அறிவு இருக்காதுன்றாங்க. அது உண்மைதான் போல இருக்கு. ஏன்னா சௌந்தர்யாவுக்கு ஒரு பாயிண்ட்டை வைக்கவும் தெரியல, கன்வே பண்ணவும் தெரியல, டிஃபெண்ட் பண்ணவும் தெரியல. கடைசியில் முத்து, நான் கரெக்டாக தானே கேம் விளையாடுறேன், ஆமாங்க சார் நீங்கள் கரெக்டாக தாங்க சார் கேம் விளையாடுறீங்க அப்படின்னு மண்டையை சொரிஞ்சுட்டு சௌந்தர்யா ஓடிட்டாங்க. கதற விட்டுட்டார் முத்து அப்படின்ற மாதிரி தான் இருந்தது. ஸோ பாப்போம் இன்னும் வேறு என்ன இன்ட்ரெஸ்டிங்காக நடக்குது. ஏன்னா ஃபர்ஸ்ட் ப்ரோமோவே பயங்கர ஃபயராக இருக்குது. அது நம்ம ஜாக்லின் வர்சஸ் விஷால் அப்படின்றது. ஏன்னா ரொம்ப நாளாக விஷாலுக்கு செம்ம காண்டு ஜாக்லின் மேலே இருக்குது. எங்கடா வன்மத்தை கட்டலாம் அப்படின்னு பார்த்துக்கிட்டே இருந்தால் இன்றைக்கி டாஸ்கில் ஏதோ செய்ய போகிறான்ற மாதிரி தான் இருக்குது. பாப்போம் அது என்ன அப்படின்றத அடுத்தடுத்த வீடியோவில் பார்க்கலாம். நன்றி.